ஆனா நீங்க பேசும்போது எந்த ஒரு பிசுறும் இல்ல. தெளிவா பேசுனீங்க. நீங்க படிச்சிருக்கோம்னு சொல்றீங்க. வேற எதுவும் ஸ்டேஜ்ல எதுவும் பேசியிருக்கிறீங்களா? கொண்டிருக்கீங்களா? நான் இங்க கலெக்டர் ஆபீஸ்ல பேசியிருக்கேன். நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது எல்லா காம்படிஷன்லயும் கலந்துக்கிறேன். பேச்சு போட்டியில் சூப்பர்ண்ணே. எல்லா இடத்துல 2 3 இடத்துல பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஆ, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணே. ஏன்னா படிச்ச இதுக்கு தொழிலுக்கு படிச்ச படிப்புக்கு தொழில் கிடைக்கல. தொழில் கிடைச்சாலும் போதிய வருமானங்கள் இல்லை. ம். அதனாலதான் நான் சொந்தமா நம்ம லாபமோ நட்டமோ நமக்கு ஒரு இது தொழில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆட்டோவில் இறங்கியிருக்கு. சூப்பர்ண்ணே. டிரைவர்னு சொல்லி இருக்கிறதுலயும் எனக்கு பெருமை தான். நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறதுலயும் எனக்கு பெருமை தான். சூப்பர்ண்ணே. பிரைஸ் யாராட்டண்ணே வாங்கிருக்கீங்க? பிரைஸ் வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல 3rd பிரைஸ் வாங்கியிருக்கேன். வந்து சூப்பர். 2014லயோ 15 பிரைஸ் வாங்கியிருக்கேன். அப்துல் கலாம் பத்தி பேசினேன். அது பிரைஸ் கொடுத்துருக்காங்க. 2 3 இடத்துல நான் பேசியிருக்கேன். ஓகே ஓகே. காலேஜ் படிக்கும் போது காம்படிஷன்ல போயிருக்கோம். சரிண்ணே. சூப்பர் சூப்பர். அதனாலதான் ஏன்னா உங்களுடைய பேச்சுக்களை நான் பார்த்தேன், தெளிவாகவும் இருந்துச்சு. ஏன்னா சில பேர் எதுக்காக நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து இன்ஸ்பயரா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா படிக்காத நாங்க தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம், படிச்ச நீங்க தான் நல்லா இருக்கணும் அப்படின்பாங்க. படிச்ச நீங்களே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்ப நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இதுல தெளிவாகுது. கண்டிப்பாக உங்களுடைய நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த பேச்சை பார்த்து மற்றவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய தொழிலையும் சரி, அவங்களுடைய வேகத்தையும் சரி, சோம்பேறித்தனமாக இல்லாம உத்வேகப்படுத்தி அதை கொண்டு போய் வெற்றி பெறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நன்றினே.